Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, AINML, AINDS, Cyber Security, IT and ECE. Okay, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமியார் அதிமுக எங்க போனாலும் இதை வந்துதான் சொல்றாங்க. பழனிசாமியாரா? எடப்பாடியார்ல இருந்து சாமியார் ஆயிட்டாரா? ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. பிஜேபியோட கூட்டணி வச்சனாலயா? அவர் எங்க போனாலும் பச்சை மஞ்சள் சிவப்பு தமிழனா. பச்சை ஓகே, பெயிண்ட் அடிச்சிருக்காரு பஸ்ஸுக்கு. மஞ்சள் எங்க வருது? காவி வேணா சேர்த்துக்கலாம். என்னன்னா உலகத்தை ரசிக்க வந்த கடவுள் நான் தாங்கிற மாதிரி தமிழ்நாட்டை ரசிக்க வர போறதே நான் தான் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. 2026 இது வந்து கோயம்புத்தூர்ல ரோட் ஷோல பீக் ஹவர்ல பண்றதுனால பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுதான். பீக் ஹவர்ல பண்ணாதானே கூட்டம் இருக்கும். நம்ம நேரில் 2-3 பேர் பாருங்க, இந்த பீக் ஹவர்ல வந்துகிட்டு இருக்காரு. ஏற்கனவே இங்க டிராபிக் ஜாமா இருக்கு, இவரு வேற வராரு, எலெக்ஷன் இருக்குன்னா கூட வந்து பொறுத்துக்கலாம், இந்த சமயத்துல ஏன் வரணுங்கிற மாதிரி சில பேர் கேக்குறாங்க. திமுகவோட சதி, அவங்கதான் ஒழுங்கா டிராபிக்கை கண்ட்ரோல் பண்ணல. இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப எங்க கூட்டணிங்கிறது இயற்கையா அமைஞ்ச ஒரு கூட்டணி, பட் திமுக கூட்டணிங்கிறதுல ஒற்றுமை இல்லைங்க, முத்தரசன் எங்க இருக்காருன்னு தெரியவே கிடையாது, சிபிஐ காணாம போச்சு, அதே மாதிரி சிபிஎம் சண்முகம் திமுக வாக்குறுதியில நிறைவேற்றவில்லைன்னு அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் மனசுகள் ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அதான் முரண்பாடான ஒரு கூட்டணி. அது அந்த கூட்டணி வந்து பலம் பொருந்திய கூட்டணி கிடையாது. நாங்க மக்களை நம்பி தேர்தல் சந்திக்கிறோம், திமுக கூட்டணி நம்பி தேர்தல் சந்திக்குதுன்னு சொன்ன ஒரு மெயின் பாயிண்ட்டுக்கு வராரு. திமுக எப்பயுமே இந்த கோயில் சொத்துக்கள் மேல கண்ணா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கோயில் சொத்தை எடுத்து கல்லூரி கட்டுறாங்க, அப்ப அரசாங்க நிதி என்னாச்சு, இது ஒரு சதி செயல் அல்லவா அப்படின்னு சொன்னவரு, அரசாங்கம் கல்லூரி வந்து கட்டலாம், ஒரு மனுஷனுக்கு எப்படி கண்ணு முக்கியமோ அதே மாதிரி நாட்டுக்கு கல்விங்கிறது முக்கியம், அது அரசாங்க பணத்துல இருந்து கட்டணுமே தவிர கோயில் பணத்துல இருந்து கட்டக்கூடாதுன்னு சொன்னது ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு. ஆமா, அதுக்கு பல எதிர்ப்புகள் வந்துட்டு இருக்கு. திமுகல இருந்து வந்து இவர் பாருங்க எப்படி பேசுறாரு, கல்விக்கு எதிராக பேசுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அதிமுகல இருந்து இதை தவறா பரப்புறாங்க அப்படின்னு வந்து அவங்க ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து அந்த அறநிலைத்துறை சொத்துக்களை வச்சு கல்வி நிலையங்கள் கட்டினா என்ன அப்படிங்கிற கேள்வியை தான் திமுகல இருந்து இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை ஒட்டி நம்ம நேரடி நம்ம வந்து கருத்து கேட்டு இருந்தோம் வாட்ஸ்அப் சேனல்ல. எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரியா தவறா அப்படின்ட்டு, சரின்னு சொல்லிட்டு ஒரு 60 பேரும், தவறுன்னு சொல்லிட்டு ஒரு 425 பேரும் சொல்றாங்க. கருத்து இல்லைன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த வாட்ஸ்அப் சேனல்ல இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தோம். கோயில் நிதியை வந்து கல்லூரிக்கு பயன்படுத்தலாமா, கல்லூரி கட்டடங்களுக்குன்னு. அதுக்கு பயன்படுத்தலாம்னு 440க்கும் மேற்பட்டவர் வந்து சொல்லியிருந்தாங்க. பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு 28 பேர் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம மக்களுமே இப்போ கமெண்ட்ல சொன்னாங்கன்னா, பயன்படுத்தலாமா கூடாதாங்கிறத கமெண்ட்ல சொன்னாங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிச்சயம் கருத்தை அறிய ஆவலோட இருக்கும். இன்னைக்கு இந்த கொளத்தூர்ல உள்ள கபாலீஸ்வரர் கலைக்கல்லூரி, அங்க வந்து மாணவர்கள் பெற்றோர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதுவுமே திமுக தூண்டி விட்டு நடத்தின போராட்டம் தானே அதிமுகல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுல அதிமுக அந்த பிரச்சாரம் போறாருல, இப்ப சுற்றுப்பயணம் போயிருக்காரு, அதை உள்ளே உட்கார்ந்துகிட்டு பேசுறாரு. அவர் பேசுறதே வெளியே இருந்து பார்த்தா தெரிய மாட்டேங்குதுங்கிறது அதிமுக காரங்களே இப்ப சொல்றாங்க. அவர் வந்து நின்று பேசணும், வெளியே தெரியுற மாதிரி எல்லாருக்கும் பேசணும் அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த ரோட் ஷோவோட ஃபார்முலா கொண்டு வந்ததே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜி தான், மோடி ஜி தான். அது எப்படி கரெக்டா கேப்சர் பண்ணி டிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே கூட்டணியில இருக்கிற ஏடிஎம்கேனால ஏன் பண்ண முடியலங்கிறது தெரியல. கார் கதவுல தொங்கிட்டே வந்து வருவாரு. அததான் வந்து ஸ்டாலின் வந்து அதுக்கப்புறம் ரோட்ல நடந்து வந்து அவரை மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இவருக்கு செட் ஆகல. ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இந்த சுற்றுப்பயணத்துல வந்து, எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சு நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கிறது பாஜக, அவங்களோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. ஆனா என்னன்னா, கல்விக்கு கண் திறந்த காமராஜர்னு சொல்லுவாங்க, கல்வி நிலையங்களே கல்வி ஆலயம்னு சொல்லுவாங்க, அதே ஒரு கோயில் மாதிரி தான் நம்ம மக்கள் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இது போதான் தெரியும் மக்களுடைய பல்ஸ் எல்லாமே. ஆமா, இதுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்காங்கல்ல, இதுலதான் நான் இருக்கேன்னு டிடிவி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அமமுக வந்து இருக்குது, நான் அதுலதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சி இப்ப முக்கியமா தேவை, ஏன்னா ஜெயலலிதா இல்லாத சூழல்ல கூட்டணி ஆட்சி தான் சரியா இருக்கும், முதல்வர் வேட்பாளர் யாருன்னு டெல்லியில முடிவு பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து எடப்பாடிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தாரு. இப்ப அவர் அந்த சுற்றுப்பயணத்துல பேசும்போது நிறைய கட்சி ஐஜேகேலாம் கூட பேர் சொல்றாரு. பட் அமமுக வந்து இந்த கூட்டணியில இருக்குங்கிற மாதிரி அவர் கண்டுக்கவே இல்லை, அதை விரும்பவும் இல்லையா அவரு. ஏன்னா ஓபிஎஸும் வேணாம், டிடிவியும் வேணாங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் எடப்பாடி இருக்காரு. அதான் தினகரன் வந்து மணப்பாறையில அமமுக நிர்வாகிகளோட மீட்டிங் வந்து போட்டிருந்தாரு. மணப்பாறையில அமமுக நிர்வாகிகள் மீட்டிங் யோசிச்சு பாத்துக்கோ, முறுக்கு சாப்பிட்டே போட்டிருப்பாங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா என்ன சொல்றாரோ அதான் அவங்களுடைய நிலைப்பாடு,
அதுதான் எங்களுடைய கருத்து. அதிமுக தலைமையில கூட்டணின்னு சொல்லிட்டாரு, அதை நாங்க ஏத்துக்கிறோம். அமித்ஷா எத்தனை கட்சிக்கு தான் ஓனரா இருக்காரு எனக்கு தெரியல. அமமுக அவர் தான் ஓனரு, அதிமுக அவர் தான் ஓனரு, இங்க செண்டேக்கு அவர் தான் ஓனரு. எத்தனை கட்சி வச்சிருக்காங்க. அஜித் பவாருக்கும் அவர் தான் ஓனர்ன்றாங்க. சரி, ஓபிஎஸ் பத்தி பேசணும்ல. ஓபிஎஸ் வந்து இப்ப இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வாட்டி முதல்வரா இருந்தவரே ஆரம்பிக்கும் போது 3 முறை முன்னாள் முதல்வர், நான் ஆரம்பிக்காம இருப்பேனா, விரைவில் அதை பத்தின ஒரு அறிவிப்பு வெளியிடுறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அறிவிப்புக்கே ஒரு ட்ரெய்லர் போட்டு டீசர் போட்டிருக்காரு. ஓகே, அசோ ஹோட்டல் தான் ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன், சென்னையில பார்ப்போம். இன்னைக்கு நாடு முழுக்க தொழிற்சங்கத்துடைய போராட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு 17 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு. குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கணும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து ரத்து பண்ணிட்டு பழசை வந்து கொண்டு வரணும். இது போன்ற ஒரு 17 அம்ச கோரிக்கைகள் நாடு முழுக்க 13 முக்கிய தொழிற்சங்கங்கள் ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க. குறிப்பா ஆளும் கட்சியை சேர்ந்த பல தொழிற்சங்கங்களும் ஆதரவு வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால தமிழ்நாடே ஸ்தம்பிக்குமான எதிர்பார்த்தாங்க, அப்படிலாம் கிடையாது. வழக்கம் போல இயங்கி இருக்கு. ஆனா சில இடங்கள்ல வந்து ஆதரவு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, ஏன்னா வந்து திமுகவோட தொழிற்சங்கம் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. பட் திமுக அரசு வந்து யாராவது லீவ் போட்டீங்கன்னா அவ்வளவுதான், துறை ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு தலைமைச் செயலாளர் சொல்றாரு. கட்சியா ஆதரவு, ஆட்சியா ஆதரவு இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் திமுக இருக்காங்க. அதிமுக அதுக்கு ஒருபடி மேல போய் கட்சியே ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொழிற்சங்கம் இதுல பங்கேற்கவே இல்லை. இடதுசாரிகளோட தொழிற்சங்கங்கள்லாம் வந்து பங்கெடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா ஒடிசா, அப்புறம் வந்து மேற்கு வங்கம், இங்கெல்லாம் பெரிய அளவுல வந்து இந்த போராட்டம் வந்து நடந்திருக்கு, ஸ்தம்பிக்கிற அளவுல நடந்திருக்கு. கேரளாலையுமே நல்ல பெரிய அளவுல அங்க ஒரு ஆதரவு இருந்தது. ஏன்னா இடதுசாரிகள் தான் அங்க ஆட்சியில இருக்காங்க அப்படிங்கும்போது அங்க பெரிய போராட்டம். அதுல என்னன்னா சில பேருந்துகள் ஓடி இருக்கு, அரசு பேருந்துகள். ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பதினம்திட்டா அந்த பகுதியில வந்து ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுறாரு. வழிமறிச்சு நிறைய இடத்துல நிறுத்துறாங்க, தாக்கும் போது நம்ம தப்பிக்கணும்னு அவர் ஓட்டியிருக்காரு. அதே மாதிரி கொல்கத்தாலையும் சில பேருந்து ஓட்டுநர்கள் அப்படிதான் ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டியிருந்தாங்க. பீகார்ல வந்து ரயில கூட வழிமறிச்சு நிறுத்தியிருக்காங்க. போராட்டம் நடக்குது இன்னைக்கு, பாரத் பந்த் எப்படி நீங்க ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மோடி அரசுக்கு எதிராக வந்து சில மாநிலங்கள்ல தீவிரமான இந்த போராட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டிருக்கு. முருகன் தான் திருவிளையாடல் நடத்துவாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப முருகன் வச்சு ஒரு திருவிளையாடல் நடந்துகிட்டு இருக்கு. எல் முருகனா? அவர் கிடையாது, அறுபடை முருகன். ஓகே. இந்த வல்லக்கோட்டை அந்த முருகன் கோயில்ல பெரிய லெவலில் குடமுழக்கு நடந்தது. அதுல செல்வ பெருந்தகை கலந்துக்கிட்டாரு. எனக்கு அவமரியாதை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகைலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே ஃபங்க்ஷன்ல தான் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் பாஜக தலைவர், 2 மாநில ஆளுநர், அவங்களும் போய் கலந்துக்கிட்டாங்க. அவங்க விரிவாவே எழுதிருக்காங்க அதை பத்தி. ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்தியா தான் நாங்க போனேன், நான் திருச்செந்தூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா இறை சேவர்கள் ஏற்பாடுகளை விட சேகருடைய கெடுபிடி இருக்கிறதுனால அங்க நான் வந்து போக முடியல. சேகர் பாபுவா? அதனாலதான் நான் இங்க வந்து ஒரு பக்தியா தான் நான் வந்து போயிருந்தேன். அங்க வந்து மேல நான் வர முடியுமான்னு கேட்டேன், என்ன மட்டும் அனுமதிச்சாங்க, நான் மட்டும் மேல வந்தேன். ஆனா சில பேர் ரொம்ப லேட்டா வந்தாங்க, வந்தது மட்டும் இல்லாம அவங்கள மட்டும் ஏறுங்க அப்படின்னா அவங்க மட்டும் ஏறாம கூட இருக்கிற ஆட்களையும் மேல ஏற்றணும் அப்படின்னாங்க. அது சில பேர் தான் நிற்கக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே நாங்க யார் தெரியுமா, நாங்க என்ன இது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்கதான் சவுண்ட் எல்லாம் வந்து விட்டது. இது எல்லாத்தையுமே அறுபடை முருகன் இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு அவரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தமிழ்ல விளையாடி ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒண்ணு போட்டுருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன். அதே மாதிரி MP ரவிக்குமார் வந்து எந்த அதிகாரி தடுத்து நிப்பாட்டினாரோ வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல கைது பண்ணணும்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, வன்கொடுமை எங்க நடக்கல, பெண் கொடுமை தான் நடந்திருக்குட்டு. அங்க ஒரு பெண் கொடுமையா? அப்படி என்ன நடந்துச்சு? அவங்க அனுமதிச்சிருக்காங்க. அது இல்லாம முருகன் அந்த திரையரங்களுக்கு காத்திருக்கிறதெல்லாம் நியாயமா இருக்க முடியும், அதுக்குள்ள வந்து காத்திருக்க முடியாதுன்னு சொல்லி வெளியில பேச்சு கொடுத்துட்டு போனது செல்வ பெருந்தகை சொல்லிட்டு இவங்களுடைய வருஷனா இருக்கு. இந்த விரும்மாண்டி கதை மாதிரி 2 கதையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா. திமுகல வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் புதுக்கோட்டையில வந்து நடந்தது. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த கூட்டத்துக்கு KN நேரு வர வழியிலே அவர் காரை வந்து மறிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த புதுக்கோட்டை மாநகர திமுக செயலாளரா ராஜேஷ்ங்கிறவர் இப்ப சமீபத்துல தான் போட்டிருக்காங்க. அவர் யாருன்னா, அங்க புதுக்கோட்டை MP புதுக்கோட்டையை சேர்ந்த மாநிலங்களவை MP MM அப்துல்லா, அவரோட ஆதரவாளராம். இவ்வளவு நாள் கட்சியில இருக்கிறோம், எங்களுக்கு போடாம புதுசா வந்தவருக்கெல்லாம் போஸ்டிங் போடுறீங்களேன்னு அவங்க அங்க வழிமறிச்சு கேட்க, எங்கெல்லாம் கட்சியை விட்டு நீக்கிருங்க அப்படின்னு KN நேரு கிட்ட சண்டை போட்டாங்க. அதுலயே சூடாகி தான் அந்த மண்டபத்துக்கு வந்தாரு. ஆமா வருண், 2024 மாநகர செயலாளர் இருந்தவர் செந்தில், அவர் வந்து இறந்து போயிட்டார். அதுக்கு பிறகுதான் ராஜேஷ் வந்து நியமிச்சாங்க. இங்க அன்னார் வேடத்துல கூட பெரிய ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ராஜேஷ் வந்து நீக்கணும் இது பண்ணணும்ட்டு. ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 மாசம் போகட்டும் அப்படின்னு அனுப்பி விட்டு இருந்தாங்க. ஆனா 2 மாசம் ஆகி பல மாசம் அவர் நீக்கவே இல்லை.
இந்த பூத் கமிட்டி நடக்கிறப்போ 1 இல்ல 2 பார்த்தலான்னு சொல்லிட்டு தான் கே நேரு முற்றுகையிட்டு இருக்காங்க. முற்றுகையிட்டு அதுலேயே டென்ஷன் ஆகி தான் உள்ள வந்தாரு அந்த மண்டபத்துக்குள்ள. அங்கேயும் டென்ஷன் பண்ணிட்டாங்க உடன்பிறப்புகள். என்னன்னா அங்க மாவட்ட அமைச்சர் ரகுபதியோட போட்டோ இருந்தது, KN நேருவோட போட்டோ இருக்கு. இப்போ அதே மாதிரி புதுக்கோட்டை வட்டாரத்தை சேர்ந்தவர் தான் எங்க அமைச்சரும் மெய்யநாதனும், அவர் வந்திருக்காரு, அவர் போட்டோவை நீங்க ஏன் போடல பேனர்ல அப்படின்னு அவங்க கேள்வியா கேட்க, சொல்றதை கேளு அவ்வளவுதாங்கிற மாதிரி கொந்தளிச்சிட்டாரு KN நேரு. பொறுமையை திட்டிக்கிட்டு இருந்தாப்புல, சமூக நீதி பேசுவாங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அமைதியா இருந்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஒருத்தர் தொண்டர் கேட்கிறாப்புல, மெய்யநாதன் படத்தை போடுங்கய்யா பிளீஸ் யா போடுங்கய்யா. மெய்யநாதனே வந்து கொஞ்சம் உட்காருங்கப்பா, இருக்க அமைச்சர் பதவியும் போயிரும் போலான்ட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அப்படிதான் இருக்கு, சில அமைச்சர்களுக்கு மரியாதையே இல்லை அப்படிங்கிறது அமைச்சர்களுக்குள்ளே ஒரு குமுறல் வந்து இருக்கதான் செய்யுது திமுகல. KN நேருவை பத்தி பேசணும். இப்ப திருச்சியில வந்து முதலமைச்சர் போய் கலந்துகிட்டு இருக்காரு அந்த முகமது ஜமால் கல்லூரியோட பவள விழா. அதுல கலந்துகிட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி மாணவர்கள் பயணிக்க எவ்வளவோ வழிகள் இருக்கு, காந்தி வழி இருக்கு, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு, இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனா ஒருபோதும் கோட்சே வழியை நம்ம பின்பற்றிடவே கூடாது அப்படின்லாம் மாணவர்களுக்கு அங்க அறிவுரையெல்லாம் சொல்லியிருந்தாரு. அங்க இருக்கவங்க யாரும் பின்பற்ற போறது கிடையாது, அது வேற இடத்துல சொன்னா கச்சிதமா பொருத்தமா இருக்கும். ஆனா கோட்சே வழியை யாருமே பின்பற்ற கூடாதுங்கிறதுதான். ஆமா, நம்ம நாட்டுக்கு தேச தந்தைக்கு எதிராக செயல்பட்டவரை யாருமே பின்பற்ற கூடாதுதான், சில பேர் பண்றாங்க. சரி, இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த நேற்று பார்த்தோம், கடலூர்ல செம்மங்குப்பம் பகுதியில ரயில் மோதி பள்ளி வாகனம் வந்து இடிச்சு ஒரு 3 மாணவ மாணவிகள் வந்து இறந்து போயிட்டாங்க. இப்போனா விசாரணைக்கு உத்தரவெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. இப்போ புதிய தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, ரயில்வே அதிகாரி விமலுங்கிறவரு அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா கால் பண்ணியிருக்காராம். ஆனா அப்போட எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க இப்போ ரயில்வே துறையிலிருந்து. இப்போ அதுக்கு 13 பேருக்கு சமன் அனுப்பப்பட்டிருக்கு. பங்கஜ் சர்மா, அதே மாதிரி ஓட்டுநர் சங்கர், அதே மாதிரி லோகோ பைலட் எல்லாருக்கும் அனுப்பப்பட்டதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, இது முழுக்க முழுக்க திமுக அரசுடைய தோல்விதான். அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, தென்னக ரயில்வே ஏற்கனவே இங்க சுரங்கம் அமைக்கலாம்னு சொல்லிட்டு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க, நிதியும் தரதா சொல்லிட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற மாவட்ட கலெக்டருக்கு 1 வருஷமா அனுமதி கொடுக்கவே கிடையாது. அது இந்த யார் தொகுதியில வருதுன்னா MRK பன்னீர்செல்வம் தொகுதியில தான் வருது. அங்க இருக்கிற பொதுமக்களும் நிறைய டைம் வந்து சுரங்கம் அமைக்கணும்னு கேட்ட கூட MRK பன்னீர்செல்வம் கடந்த 4 வருஷமா முயற்சி எடுக்கவே கிடையாது. அதே மாதிரி அந்த தொகுதி அந்த ஊரை சேர்ந்ததான் கணேசன் அமைச்சர், அவரும் ஸ்டெப் எடுக்கல. MP விஷ்ணு பிரசாத்தும் ஸ்டெப் எடுக்கல. இதுக்கெல்லாம் தலைவராக இருக்கிற யாருன்னா ஸ்டாலின் அரசு தான், ஸ்டாலின் வந்து ஸ்டெப் எடுக்கல. அதனால இது வந்து கையாளாகாத அரசுன்னு சொல்லிட்டு திட்டிருக்காரு. விபத்துக்கு காரணம் திமுக அரசு தான் அவருடைய பாயிண்டா இருக்கு. ஆமா, அவர் சொல்றாரு. இப்ப அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை கைது பண்ணிட்டாங்க. அவருக்கு பதிலா வந்து 2 ஆண்டுகள் பணி அனுபவம் வச்சிருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த ஆனந்தராஜுங்கிறவரை அந்த செம்மங்குப்பம் கேட்டுக்கு கேட் கீப்பரா வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த போதைப் பொருள் வழக்குல 2 நடிகர்கள் கைதானாங்க. ஒன்று வந்து ஸ்ரீகாந்த், இன்னொன்று கிருஷ்ணா. 2 பேருக்கும் இப்போ வந்து நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்கு நீதிமன்றம். என்ன நிபந்தனை அப்படின்னா, சொந்த ஜாமீன் 10,000 ரூபா ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு 2 நபர் ஜாமீனும் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களும் தலா 10,000 ரூபா வந்து கட்டணும் அப்படிங்கிறது உத்தரவு. டெய்லி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படிங்கிற நிபந்தனையும் போட்டிருக்காங்க. ஒரு வழியா 2 பேரும் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வராங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு நடிகை வீட்டுல ED ரைடு. பாரதி ராஜாவுடைய கல்லுக்குள் ஈரம் படத்துல அறிமுகமான அருணா அவங்க வீட்டுல ரைடு. இந்த நீலாங்கரை கபாலேஸ்வர் நகர்ல அவங்க வீடு இருக்கு. தொழிலதிபர் மன்மோகன் குப்தாங்கிறவங்க கல்யாணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. மன்மோகன் குப்தா வந்து அந்த இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் பண்ற ஒரு பெரிய தொழிலதிபருங்கிறாங்க. அவர் இந்த பணம் முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் ரைடு வந்து போயிருக்காங்களாம். இப்ப விசாரணை முடிவுல தான் என்ன எடுத்தாங்க, ஏது எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். குஜராத் மாடல் பல சொதப்பல்களை பார்த்துருக்கோம். குறிப்பா வந்து அந்த பாலம், மோர்பி பாலம் வந்து நடைபாலத்துல நிறைய பேர் வந்து நடந்து போனதுனால அது உடஞ்சி விழுந்து 135 பேர் இறந்து போனதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். இதுல திரும்ப ஒரு பால விபத்து வந்து அங்க நடந்திருக்கு. அந்த வதோதரா மாவட்டத்துல மகிசார் அப்படிங்கிற நதி ஓடுது. அந்த நதிக்கு குறுக்கே ஒரு பாலம் வந்து கட்டியிருக்காங்க. இது வந்து 1985 அந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரியான பராமரிப்பு இல்லாதனால அந்த பாலம் வந்து நடுவுல உடைஞ்சு விழுந்திருக்கு. இதுல நிறைய ஒரு 5-6 வாகனங்கள் அடிச்சு செல்லப்பட்டிருக்கு. 9 பேர் வந்து இதுல பலியாயிருக்காங்க. சிலர் காயத்தோட மீட்கப்பட்டிருக்காங்க. ஒரு டேங்கர் லாரி அந்த எட்ஜில் நின்று தொங்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ காட்சிகள் எல்லாமும் இணையத்துல வந்து பகிரப்பட்டு இருக்கு. இப்ப வந்து யாரு இதுக்கு பொறுப்போ அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம்னு குஜராத் அரசு சொல்லியிருக்காங்க. அரசாங்கத்துக்கும் அந்த பழி வராதா? அவங்க தானே கான்ட்ராக்டர்லாம் கொடுத்து
பணம்லாம் ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க. ஆமா, அதை சரியா பராமரிக்கல அப்படிங்கறதுதான் குற்றச்சாட்டு. பீகார்லயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து இந்த பாலம் இடிறது குஜராத்லயும் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் டெல்லி எடுத்துக்கிட்டாலே அந்த காற்று மாசுபாடு தான் ஒரு பெரிய பிரச்சனை அங்க இருக்கு. இப்ப கூட ஜூலை 1 வரைக்கும் 10 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட டீசல் வாகனங்களுக்கும் 15 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட பெட்ரோல் வாகனங்களுக்கும் அனுமதி கிடையாதுலாம் சொன்னாங்க. அப்புறம் திருப்பி இந்த ரிவோக்கெல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. இப்ப ஊபியில ஒரு விழாவில் பேசின நிதின் கட்கரி, அவர் தான் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர், அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டெல்லிக்கே போக மாட்டேன், போனா கூட 3 நாள் போன உடனே எப்படா டெல்லியில இருந்து கிளம்பவே தான் எனக்கு தோணும், அங்க 3 நாள் 4 நாள் தான் இருப்பேன், உடனே கிளம்பி வந்துடுவேன், ஏன்னா காற்று மாசுபாடு அங்க ரொம்ப அதிகமா வந்து இருக்கு, அதனால ஆயுட்காலமே குறையுது அப்படிங்கிறாரு அவரு. அப்படிதான் இருக்கு டெல்லி. அதனாலதான் நம்ம அடிக்கடி ஃபாரின் ட்ரிப் போயிடுறாரா அதுதான் தெரியல. சில பேர் ஏர் பியூரிஃபையர்லாம் வச்சு ஏதோ பண்றதெல்லாம் சொல்றாங்க. பட் அது எவ்வளவு பேரால பண்ண முடியும்? அங்க உள்ள பெரும்பாலான மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள் தான். அதான் அதிகாரத்துல இருக்கிறவங்க நல்லா சேஃபா ஏர் பியூரிஃபையர்லாம் வச்சிருந்துக்க முடியும், அடிக்கடி டிராவல் பண்றோம், அரசாங்க பணத்துல கூட வெளிநாடு போகலாம், இல்ல வெளியூருக்கு வந்து இருந்துக்கலாம். அங்க தங்கி இருக்கிற மக்களை நம்ம நினைச்சு பார்க்கலாம், அவங்க எல்லாம் பாவம் இல்லையா? அந்த நகரத்தை மேம்படுத்த நகர மக்கள் தானே. அப்ப அவங்க வந்து செத்தா சாவட்டும், நமக்கு எஸ்கேப் பண்ணா போதும் நினைக்கிற அந்த மனநிலை இருக்கு பத்தி, அதான் அதிகார மனநிலையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்து அதை சரி பண்ணணுங்கிற யாரும் பாக்குறது கிடையாது, எஸ்கேப் பண்ணா போதும் நினைக்கிறாங்க பத்தியா. இல்லைன்னா 2வது தலைநகரை உருவாக்கி மக்களை வந்து இடம்பெயர்வு தான் செய்யணும் அங்க இருந்து. ஏன்னா தலைநகருங்கிறதுனாலே நிறைய பேருக்கு அங்க பணி வேலை போடப்பட்டிருக்கு, அங்க போறாங்க. அதான் யோசிக்கணும் அரசு. ஏமன் நாட்டில் கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா வந்து அங்கே போய் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கோம். அவங்க வேலை பார்த்தவங்க ஒரு காலகட்டத்தில் கிளினிக்லாம் வந்து ஒருத்தரோட சேர்ந்து அங்கே உள்ள தலால்ங்கிறவரோட சேர்ந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே வர லாபத்தெல்லாம் இவங்களுக்கு கொடுக்காம மொத்தமாக எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்கள வந்து கொடுமைப்படுத்தினதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படியாவது பாஸ்போர்ட்டை எடுத்துடலாம்னு அவருக்கு மயக்க ஊசி போட அந்த ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்து போயிட்டாரு. இந்த வழக்கில் அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மரண தண்டனைங்கிறத உச்சநீதிமன்றமும் வந்து உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இப்போ என்னன்னா அதுக்கான தேதியையும் குறிச்சிருக்கு ஏமன் அரசு. ஜூலை 16ஆம் தேதி அவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவங்க அம்மா வந்து ரொம்ப போராடிட்டு இருக்காங்க, எப்படியாவது மீட்டுட்டு வந்துடணும்னு இந்திய அரசு உதவியெல்லாம் நாடி இருந்தாங்க. அந்த நாட்டில் பிளட் மணி அப்படிங்கிறது வந்து கொடுத்தா அந்த சொந்தக்காரங்க ஒத்துக்கிட்டா அந்த தண்டனை வந்து நிறுத்தி வைக்கப்படும்லாம் சொல்றாங்க. பட் இப்போ வரையும் அவங்க அந்த குடும்பத்தின் தரப்புல இந்த பிளட் மணியை ஏத்துக்கிறதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாதனால இப்போ ஜூலை 16 தூக்கிலிடப்படுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் டெக்சாஸில் எப்படி ஒரு பெரும் வெள்ளம் வந்திருக்கோ அதே மாதிரி நியூ மெக்சிகோலையும் வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுமான அந்த வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் முடிவாகும்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா பல நாடுகளுக்கும் போட்டு முடிச்சிட்டாரு டேரிஃபை. 25லேருந்து 40 போய்கிட்டு இருக்கு பல நாடுகளுக்கு. நமக்கு எவ்வளவு போட போறாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க, அது முடிவாகும்னா சொல்றாங்க, பார்ப்போம். ஆமா, ஏதோ ஒரு பெரிய ஒப்பந்தம் இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்ன ஒப்பந்தம் அப்படிங்கறத பார்க்கணும். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த ட்விட்டர் நிறுவனத்தோட இணை நிறுவனர் ஜாக் டார்சி அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பிட் சாட் அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா ப்ளூடூத்தை வச்சே சேட் பண்ணிக்கலாம், இன்டர்நெட் இல்லாம. இந்த ஆப்பை வந்து நான் அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆப்பும் ஓரளவு கவனம் பட்டுட்டு வருது. 20 வயது தாண்டி விட்டது, நீ சந்தோஷமா இருக்கலாம், கதையே இனிதான் ஆரம்பிக்க போகுதுன்னு கடவுள் சொல்றாராம். ஃப்ரெண்டு, சுகர் கட்டு தான், பட் அப்பப்போ ஐஸ்கிரீம் கேக்ஸ் மட்டும் சாப்பிடுவேன். மீ முறைக்கிறாங்க. ஓ, முகத்தில் வழிந்தபடி மனதை கழுவி விடுகிறது கண்ணீர். நீ எழுதுனியா? இல்ல, யாரோ கவிதை எழுதியிருக்காங்க. கடன் வாங்கி சமாளிக்கிறவங்களை விட சமாளிச்சுக்கலான்னு கடன் வாங்குபவர்களே அதிகம். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. எல்லாருக்கும் ரெட்டலைக்கும் தாமரைக்கும் சண்டை வருமானு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எடப்பாடி நடவடிக்கையில முன்னாடி ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா இவ பக்கத்திலே நயினார் வானதி சீனிவாசன் வச்சு பேசுறப்ப சண்டைலாம் இருக்கிற மாதிரி தெரியலேன்னு வந்து அரசியல் விமர்சனம் பண்றவங்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவரோட ஸ்பீச்சு. ஆமா, அப்படிதான் இருக்கு. ரெட்டலைக்கும் தாமரைக்கும் சண்டை வருமா வராதா,
இப்போதைக்கு வராத மாதிரி இருக்கு. 2024 இப்படிதான் பண்ணாரு, கடைசி நேரத்தில் கழட்டி விட்டாரு. பட் இப்பயும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்போதைக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல அது தெரியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும்ங்கிற விருது வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. இன்றைய மாணவர்கள் அதிகம் விரும்பும் IT, AI, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ECE போன்ற பிடெக் படிப்புகளை வழங்குகிறது மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தண்டலம். 2025-26 ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.